தேனி மாவட்டத்தில் மல்லிகைப்பூ சாகுபடி அதிகரித்துள்ளதால் அதன் விலை குறைந்துள்ளது. உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் தேனி மாவட்ட செய்தியாளர் சிவசபாபதி. பூக்கள் உற்பத்தியில தேனி மாவட்டம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. இந்த தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆண்டிபட்டி, சீலையம்பட்டியில பூக்கள் மார்க்கெட் இருக்கு. அதே மாதிரி இந்த சுற்றுவட்டார பகுதியிலேயும் பூக்கள் நிறைய விளைவிக்க வருது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தற்பொழுது மல்லிகைப்பூவினுடைய வரத்து மிக அதிகமா இருக்கு. அந்த வரத்து அதிகமா இருந்தாலுமே இங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு கட்டாத விலையாவே இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு கீழே இந்த பூக்கள் மல்லிகைப்பூவினுடைய விலை இருக்கிறதுனால விவசாயிகளும் வியாபாரிகளும் இதுல பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இப்ப நம்ம கூட வியாபாரி ஆர்வம் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப இந்த பூக்கள் மல்லிகைப்பூ இவ்வளவு ரேட்டு கம்மியானதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி நல்லா விற்கிறப்போ இந்த வியாபாரிகளுக்கு எந்த மாதிரி விவசாயிகளுக்கு எந்த மாதிரி ஒரு லாபத்தை கொடுத்துச்சு? அதாவது கார்த்திகை மார்கழி டயத்துக்கள்ல பூ கம்மியா வரும், வரத்து கம்மியா வர்றதுனால விலைவாசிகள் கூடுதலா விற்கும். சம்சாரிகளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இப்போ சீசன் டைம்ங்கிறதுனால வெயில் கூடுதல் அடிக்கிறதுனால வரத்து மல்லிகைப்பூ கூடுதலாக வருகிறது. கூடுதலாக வரதுனால வெளியில கோட்டூர், பல்லாரம்பட்டி, சின்னமுறு மற்ற சுற்று கிராமங்கள்ல இருந்து வரத்து கூடுதலாக வர்றதுனால 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ள வியாபாரம் நடக்குது. இது வியாபாரிகளுக்கும் கட்டாது, சம்சாரிகளுக்கும் கட்டாது. மற்ற கல்யாணங்களோ மற்ற திருவிழாக்களோ விசேஷ நாள்கள் இல்லாதனால விலைவாசிகள் கம்மியா விற்கிறது. இதுதான் காரணம். இங்க விளைவிக்கப்படுற பூக்கள் பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கும் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கும் அதிக அளவில் கொண்டு செல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த விசேஷ நாட்கள் இல்லாததுனால இந்த பூக்கள் விலையும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உற்பத்தி அதிகமா இருக்கிறதும் இந்த விலை குறைவுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க.